ஒயாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். லைக் அந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு ஃபோன் பாய்க்காத இடத்துலேருந்து வராரு. அவர் அப்பா ஒரு தங்கச்சியோ அக்காவோ தெரில. அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருவாங்க இந்த ஃபோன்னால. ஸோ அதனால வந்து அவங்க அப்பா வந்து ஃபோன் இல்லாம அவங்க எல்லாத்தையும் வளர்ப்பாங்க. அது வந்து ஒரு சிறைச்சாலை மாரி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே இந்தியாவில நடக்கிற மாரி தான் எடுத்திருப்பாங்க. 2040ல வந்து நடக்குது. அப்படிதான் வந்து சொல்லி எடுத்திருப்பாங்க. இதில என்ன வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, அவர் அந்த லைக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புக்கு வந்து அவர் வாய்ஸ வந்து அ வேலைக்கு வந்து அவர் வாய்ஸ் தான் வந்து லைக் ஆப் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவரு வேலைக்கு சேர்வாரு. ஸோ இந்த முதல் காட்சி மட்டும் தான். முதல் காட்சி தவிர மத்த காட்சி எல்லாமே அவர் எப்படி காதலிக்கிறாரு, காதலிச்சு அந்த லைக்குக்கும் அவர் காதலுக்கும் என்ன வந்து தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் பிரியறாரு, அந்த பிரிஞ்சனால மறுபடியும் அவர் ஒண்ணு சேர்றாரா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த லைக் ஆப்ப வந்து அவர் வந்து பழி வாங்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இதான் கதை. இந்த கதை வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, முன்புலாம் வந்து ஜாதிய ஜாதிய வந்து காரணம் காட்டி, உன் ஜாதி வேற ஜாதி. அந்த ஜாதிய வந்து நான் அழிக்க வரேன்னு சொல்லிட்டு, அத காரணம் காட்டி அ படம் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து எப்படி எடுக்குறாங்கன்னா, ஆப் வந்து இந்த காதல வந்து அழிக்குது. இந்த ஆப் வந்து நான் அழிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு லவ் படம். யாருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ காதலிச்சுட்டு இருக்கீங்களோ, நீங்க தாராளமா இந்த படத்த போய் பார்க்கலாம். பொண்ண பார்ப்பாராம். பொண்ணு பார்த்தோனே ஹார்ட் அட்டாக் வந்துருமாம். ஹார்ட் அட்டாக் வந்து செ செத்துருவான். இவன் அதான் சொல்லுவான். இந்த படத்துல செத்துட்டேன்டா அப்படின்னு தான் சொல்லுவான். எனக்கு மொதற்கொண்டு அதுவே எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஏன்டா ஒரு பொண்ணு பார்த்து கூடமாடா உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். நான் இன்னும் அது டிஸ்கவர் பண்ணல. ஒரு பொண்ணு பார்த்து ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வந்ததா சரித்திரம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு கீழ கமெண்ட்ஸ்ல போடுறேன். உங்களுக்கு யாராச்சும் அது மாரி நடந்துச்சுன்னா என்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ப வந்து அவன் போடுவான். இதுதான் கதை. இந்த கதை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கும்போது, என்னடா கதை எடுக்குறீங்க? இது இவ்வளவு நாளா வந்து ஜாதி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க ஆப் பத்தி பேசுறீங்க. அதுவும் 2040 பத்தி பேசுறீங்க. 2040ல வந்து இந்தியா வந்து இப்படி இருக்குன்னு காட்டுறீங்க. பட் எப்படி காமிச்சிருக்கீங்கன்னா, சிங்கப்பூரையும், மலேசியாவையும் காமிச்சிருக்கீங்க. மலேசியால சில காட்சி, மலேசியால புக்கிட் பின்தாங், பெவிலியன் இது மிட் வேலி மின்னுக்கு, அதுக்கப்புறம் கேஎல்சிசி மின்னுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாரி காட்சிகள் இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர்ல சில இடம் எடுத்திருக்கீங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல உள்ளுக்கு எடுத்திருக்கீங்க. அப்புறம் மேபி கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்குள்ள போய் எடுத்திருக்கீங்க. சில காட்சிகள் நல்லா தான் இருக்கு. அது சிங்கப்பூர்ல எடுத்ததா இருக்கட்டும். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அது கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ கடைசி கட்டத்துல வந்து ரோபோட்ஸ்லாம் வந்து சண்டை போடும். அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் கையில வந்து ரோபோட் மாரி ஒண்ணு போடுவாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஷுவலா வந்து இந்த படம் வந்து பட்ஜெட்டா ஒரு படத்த வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்த ஒரு பட்ஜெட்டா எப்படி காட்டணுமோ, ரவிவர்மன் வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு. அந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்பவே புடிச்சிருந்தது. ஃபோட்டோகிராஃபி எஃபெக்ட்ஸ் வந்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷுவல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப மஞ்சளா காட்டுவாரு. சில இடத்த வந்து டோன் டவுன் பண்ணி காட்டுவாரு. இதெல்லாமே வந்து அவர் அதாவது அந்த இடத்த மறைக்கிறாரு. இந்த மலேசியாவ மறைக்கிறதுக்காண்டி அந்த டோன் வந்து பயன்படுத்தி அத நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஆனா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டீங்க. என்னன்னா, புக்கிட் பின்தாங் ஜங்ஷன் அந்த ஷாட் வந்து வச்சிருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரெயின் போகுது. நீங்க அந்த ஷாட் வந்து எடுக்குறீங்க. இந்தியா சொல்லிட்டு எடுக்குறீங்க. ஆனா பின்னாடி ட்ரெயின் வந்து மலேசியா ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ட்ரெயின்ல மலேசியாவோட ஃபிளாக். அந்த ட்ரெயின் ஃபுல்லாவே மலேசியா ஃபிளாக். என்ன பார்த்தா எப்படி இருக்குடா? அ தெரியாம தான் கேட்கிறேன். எங்கள பார்த்தா எப்படி இருக்கு? அந்த அளவுக்கா தெரியாம இருக்கும் அது இந்த மலேசியா ஃபிளாக்ன்னு. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃப்ளாஸ். ஸோ இந்த ஃப்ளாஸ்லாம் இல்லாம மேபி ஒரு வேள நான் பார்த்திருந்தேன்னா, அப்பயும் நான் ரசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் படம். இதுல வேற எந்த ஒரு நீ ஃபோன பாய்க்காத, ஃபோனுக்கு அடிமையா இருக்காத. ஸோ ஃபோனுக்கு அடிமையா இருக்காதன்னு சொல்லிட்டு காதல்னு ஒரு சப்ஜெக்ட்ட வந்து மையப்படுத்தி இந்த படத்த நீ செஞ்சிருக்கீங்க. ஸோ அத தவிர இந்த படத்துல வேற ஒண்ணுமே இல்ல. இந்த படத்துக்கு நான் வந்து எவ்வளோ மதிப்பீடு குடுப்பேன்னா, 5க்கு 2 குடுப்பேன். அவ்வளோதான் என்னோட மதிப்பீடு. விக்னேஷ் சிவனோட இதுக்கு முன்பு படம் வந்து பார்த்தோம்னா, காத்து வாக்குல 2 காதல். அது வந்து அந்த படத்த பத்தி லைட்டா நான் பேசிக்கிறேன். என்னதான் காதல் படமா இருந்தாலும், அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ரொம்ப வந்து இந்த மாரி ஒருத்தன் வந்து உண்மையாலே இருந்தான்னா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்த எடுத்திருப்பாரு. அது மாரி அவரு அவரு அவருக்கு அவர் எடுத்த படத்துல ரொம்ப புடிச்ச படம்னாக்கா, நானும் ரவுடிதான். அந்த படமும், அந்த சூர்யா நடிச்ச ஒரு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் இந்த சூர்யா நடிச்ச படம் கூடயும் ஐ திங்க் அது வந்து ஒரு ரீமேக் நெனைக்கிறேன். ஆனா இந்த நானும் ரவுடிதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச படம். ஸோ நானும் ரவுடிதான் வந்து அவ்வளோ அதே ஒரு காதல் படம் தான். பட் இருந்தாலும் அதுல ஒரு அதுல ஒரு சோல் இருக்கு அந்த படத்துல. அண்ட் ஆல்சோ அந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது டைரக்ட்டா நான் வந்து கனெக்டட் ஆயிருவேன். பட் இந்த படம் வந்து
ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லிட்டு மலேசியாவையும் சிங்கப்பூரையும் காமிச்சு, அதுவும் மலேசியா அப்பட்டமா காமிச்சு வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அது எனக்கு அது ஃப்ளாஸ் தெரியனாலயோ என்னவோ, அதனால ஃபியூச்சரிஸ்டிக்காவே என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இத நீங்க ஏன் ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுத்தீங்க? இப்பவே எல்லாரும் ஆப் பாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பவே வந்து ஷாப்பிங்கா இருக்கட்டும், ஈவன் மாப்பிள்ளை தேடுறதா இருக்கட்டும், பொண்ணு தேடுறதா இருக்கட்டும், மேட்ரிமோனியா இருக்கட்டும், எல்லாமே ஆப்ல இருக்கு. ஏதாவது ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், பொருள் வாங்குறதா இருக்கட்டும், கேக் வாங்குறதா இருக்கட்டும், ஈவன் இந்த படத்துல நீங்க காமிச்சிருப்பீங்க. கேக் வாங்க அப்ப இல்லங்க. ஃபியூச்சர்ல இல்ல. இப்பவே எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து இந்த காலத்திலே இப்ப நடக்கிற மாரியே நீங்க எடுத்திருந்தா கூடயும், என்னால நான் சந்தோஷமா அந்த படத்த பார்த்திருப்பேன். ஆனா ஃபியூச்சர்ல தான் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எடுத்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஸா நான் நினைக்கிறேன். எனிவே இதுல 2 பாட்டு இருந்துச்சுங்க. 2 பாட்டு இருந்து அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. அப்பப்ப நானும் சிரிச்சேன் படத்த பார்த்து. லைட்டா நானும் சிரிச்சேன் தான். ஆனா முழுமையா அந்த படத்த நான் மறுபடியும் பார்ப்பேனா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் மறுபடியும் பார்க்கவே மாட்டேன். இதோட நம்ப அடுத்த மூவி ரிவ்யூஸ்ல வந்து சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். போயிட்டு வரேன்.